ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோயா சில்லி அதுதான் பார்க்க போகிறோம். என்னென்ன தேவையான பொருள் என்னென்னலாம் பார்க்கலாம். சோயா சங்க்ஸ், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், ஆனியன் வந்து நல்ல ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ சாஸ், வினிகர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து லேயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம சோயா சங்க்ஸை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதில் உப்பு பிடிச்சி அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி அந்த சோயாக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா வடித்து நல்லா பிழிஞ்சி தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதை நல்லா வடிய வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்குது. இப்போது சோயா சங்க்ஸ் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கார்ன்ஃப்ளவர் அதை வந்து இது மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் நெஞ்சம் அந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் வந்துடும் இதில். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா அதில் கோட் ஆகிற அளவுக்கு ரெடியாக இருக்குது இது ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணுறோம் இதில். இந்த சோயா சங்க்ஸை ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த கிரேவியில் ஆட் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக அந்த சோயா சில்லி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், இதோட ஃப்ளேவர் தான் இதில் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட நல்ல ஃபைனாக சாப் பண்ண ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். வினிகரும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கிளாஸி எஃபெக்ட் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போது ஃப்ரை பண்ண அந்த சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், ஆனியன் லேயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி விடுங்க. எள்ளு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன் வியூவர்ஸ்க்கு இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவரில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்காக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.